அண்ணா போச்சு, குத்தீஸ்வரர் தம்பி டைனோசர் கிட்ட மாட்ட போறாரு. யாய் லட்டு ஆண்டி, அவன் கிடக்கான். இதான் நல்ல சந்தர்ப்பம். சீக்கிரம் வா, மைக்ரோவேவ் ஓவனை ஆஃப் பண்ணுவோம். வா 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 வா. குட்டி டைனோசர் நம்ம பாட்டுக்கு பெரிய ஃபேனா இருக்கு மாட்டுக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ பாடுறேன் பாரு. ரெடி, 1 2 3 4. டைனோசர் முட்டை, அதுதான் என் முட்டை. நீ மெல்ல சாவு, மெல்ல சாவு, மெல்ல சாவு, சாவு, சாவு. Repeat. டைனோசர் முட்டை, அதான் இந்த முட்டை. நீ மெல்ல சாவு, மெல்ல சாவு, மெல்ல சாவு, சாவு, சாவு. என்னப்பா பாட்டு பிடிச்சிருக்கா? அப்ப கை தட்டுங்க. கை இல்லைனாலும் காலையாச்சு சேர்த்து தட்டுங்க. லட்டு ஆண்டி, இன்னும் எம்பட்டு நேரம்? சீக்கிரம் மைக்ரோவேவ் ஓவனை ஓபன் பண்ணு. ஏமா பண்ணு மேல குண்டாக்குள்ள உட்கார்ந்துருக்கிற குவாலி மாதிரி உட்கார்ந்துருக்கியே, செத்த ஏதாச்சும் உதவி செய்யலாம்ல? எனக்கெல்லாம் ரிமோட்டை வச்சு டிவியே வைக்க தெரியாது, இதுல மைக்ரோவேவ் ஓவனை திறக்க சொல்றியம்மா? அச்சோ, என்ன காஞ்சு போன பழைய கருவாடு நாத்த அடிக்குது? எவன்டா பல்லு விளக்காம கிட்டால வந்தது? பண்ணு மேல டைனோசர் வந்திருக்காருமா, குட் மார்னிங் சொல்லு. யாபுல டைனோசர் வந்திருக்காருன்னு சொல்றேன், குண்டாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா, வெளியே வா. சீக்கிரம், டைனோசர் கோவப்படுறாருல, வெளியே வா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ணா வாடிட்டாலாட்டுக்கே. ஏம்மா, இந்த பண்ணு மேல ஈய விட வேகமா ஓடுறாளம்மா. ஐயா டைனோசர், அங்க பாருங்க, காட்சிலாம் வந்திருக்கு. வாடிரடி பத்தரை காளி. டைனோசர் தம்பி, மனுஷங்க தான் கால் தடுக்கி கீழே விழுவோமா, நீங்களும் கீழே விழ மாட்டீல ஐயா? என்ன மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து சத்தம் வருது? கருப்பட்டி காப்பியா? மைக்ரோவேவ் ஓவன், நாங்களாம் கொலை பசியில இருக்கிறோம்பா. சூடா கருப்பட்டி காப்பியும் 3 மெதுவடையும் கொடுப்பா.
இது சுத்துற வேகத்தை பார்த்தா மத்தியானம் தான் இது நம்மளுக்கு காப்பி போட்டு தருமாட்டுக்கே. ஏ அம்மா அப்ப சொன்ன கருப்பட்டி காப்பியும் மெதுவடையும் இப்பதான் வந்திருக்குதா? அந்த சினிமா பட கேசட் இதுக்கு பிறந்ததா இருக்கு. படத்தினை ப்ளே செய்ய கதவினை மூடவும். ஓஹோ, அப்போ படம் பாதியிலேயே நின்னுட்டா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், எல்லாத்தையும் தூக்கிடுறேன். ஆட்டமாடி போட்டிய ஆட்டம், இப்போ நான் காட்டுறேன் பாரு ஆட்டம். காப்பியையும் வடையும் அப்புறம் குடிப்போம், முதல்ல கேசட்டை வெளியில எடுப்போம். இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட வடை வாசனை மூக்க தூக்குதே. இத முதல்ல சாப்பிட்டுட்டு மத்த வேலைய பாப்போம். அண்ணா, கதவை அதுக்குள்ள சாத்தி விட்டானுவலே. யாய் யாய் யாய், கதவை திறங்க, கதவை திறங்க. ஏம்மா, எந்த பட்டன் அழுத்தினாலும் வேலை செய்ய மாட்டேங்குதேம்மா. பேய்பாஸ் வீட்டின் ஜுராசிக் பார்க் படம் ரெஸ்யூம் செய்யப்பட்டுள்ளது. ஐயையோ, மறுபடியும் வந்துட்டேன், வாடுங்க. ஓஹோ, அப்படின்னா நாம ஏதாச்சும் சாப்பாடு கேட்டாதான் இந்த மைக்ரோவேவ் ஓவன் திறக்குமா? அப்படின்னா இந்த மைக்ரோவேவ் ஓவன் கிட்ட ஏதாச்சும் சாப்பாடு தர சொல்லிட்டு அதை சாக்கா வச்சு அதுல இருக்கிற டிவிடி சிடி எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஆனா பேய் பாசி இந்த ஒட்டுமொத்த வீட்டையுமே ஸ்லோ பண்ணிருச்சே. இது மறுபடியும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே. ஐடியா கிடைச்சிருச்சு. வேண்டாம் டைனோசர், வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு. இந்த டைனோசருக்கு என்ன ஆச்சு? ஏன் கரண்ட் கம்பியில மாட்டின டவுசர் மாதிரி ஆடிட்டு இருக்குது? அப்பாடி, டைனோசர் ஒரு வழியா போயிருச்சம்மா. அப்பா, லட்டாண்டி லட்டாண்டி, என்னப்பா ஆச்சு? டைனோசர்லாம் பயந்து ஓடிருச்சாட்டுக்கு. அட ஆமா குத்தீஸ்வர தம்பி, இனி நீங்க பயப்பட வேண்டாம். அம்மா பெரிய டைனோசரை நான் ஒத்த கையாலேயே தூக்கி வெளியே போட்டு புட்டேன். யாபா, லட்டாண்டி, ஏதோ பழைய சோற வெளியில தூக்கி போட்ட மாதிரி சொல்றா. அவ்வளோ பெரிய டைனோசரை எப்படிப்பா ஒத்த கையில வெளியில தூக்கி போட்டா? அதுவா தம்பி, அந்த டைனோசரு என்கிட்டயே மோதிச்சுல, அதான் தூக்கி வெளியே போட்டு புட்டேன். உருட்டு உருட்டு உருட்டு, செக்குல ஆட்டுன சுத்தமான உருட்டு. அம்மா, பண்ணு மேல நீயா? யாப்புல, என்ன அவ்வளோ பெரிய டைனோசர் கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ தோட்டமா ஓடிட்டு நீ என்னையா எதிர்த்து பேசுறா? ஏய் லட்டு ஆண்டி, அதை விடு. ஆமா, நீ அந்த டைனோசரை ஒத்த கையால தூக்கி போட்டியா? அது 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 ஆமா, நான் தான் டைனோசரை தூக்கி போட்டேன். அடே, நீ பத்திரகாளி இல்லடி, மாபெரும் உருட்டுக்காளி. இதோ இக்கடி சூடு. அட, நான் போட்ட சினிமா பட கேசட் எப்பா பண்ணுமாலை, எப்படிப்பா இந்த கேசட்டை வெளியில எடுத்தா? அடே
தென்னை மரத்து மண்டையா, அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும்டா. இந்த மைக்ரோவேவ் ஓவன் கிட்ட நாம சின்னதா ஒரு சாப்பாடு கேட்டோம்னா அது கண்டிப்பா சின்ன நேரத்துக்குள்ள நமக்கு ரெடி பண்ணி தந்துரும்னு நினைக்கிறேன். ஹலோ மைக்ரோவேவ் ஓவன், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாதாரண ஒரே ஒரு சிங்கிள் அரிசி மட்டும் கொடு, போதும். அடியே பண்ணு மேலையே, உன்னை விட இந்த உலகத்துல யாருமே அறிவாளிங்க கிடையாது. ஏ அம்மா, ஆனாலும் பண்ணு மேலையே நீ ரொம்ப புத்திசாலியாதாம்மா இருக்கா. இருக்காதா என்ன? இந்த புத்திசாலியான நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டோட டைட்டில் வின்னர், எழுதி வச்சுக்க. சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். இந்த டிவிடி பிளேயர் அப்படி இத நாம இப்பமே எரிச்சுறது தான் நமக்கு நல்லது. அப்படியே பிடிச்சிரு, நில்லு, தீப்பெட்டி எடுத்துட்டு வரேன். இதுல இருக்கிற எல்லா சீடிகளையும் அழிச்சாதான் நாம இனி தப்பிக்க முடியும். இதோடு இந்த சினிமா படம், பேய் படம் எல்லா கதையும் முடிஞ்சுது.